ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இது இருக்கும். இன்றைய நாட்களில் அநேகர் வானத்தில் தேவ தூதர்கள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்ததாகவும், மேகங்களில் இயேசுவின் உருவத்தை நேரில் பார்த்ததாகவும், சிலுவை அடையாளமும் இயேசுவின் பெயரும் மேகத்தில் தெரிவதாகவும், பரலோக நகரம் மேகத்தில் தெரிவதாகவும் பரபரப்பாக, அதுவும் மிகவும் பரவசத்தோடு சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற பல சோசியல் மீடியாக்களில் அந்த உருவங்களை பிறர் நமக்கு ஃபார்வேர்டு பண்ணியும் அனுப்பியிருக்கலாம். இவ்வளவு ஏன், தேவதூதர்கள் வானத்தில் பறப்பதை லைவில் கூட சிலர் ஒளிபரப்பியதை நாம் பார்த்திருக்கலாம். சில நேரங்களில் வானத்தில் மேகங்களில் இப்படிப்பட்ட உருவங்கள் தெரிவதையும் அசைவதையும் நாம் கூட நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே போலியானவை. கிறிஸ்தவர்களை இந்த கடைசி நாட்களில் ஏமாற்றி வஞ்சிப்பதற்காக கிறிஸ்தவ எதிரிகளால் வானத்தில் இப்படி மாயாஜால போலி உருவங்களை டெக்னாலஜி மூலமாக உருவாக்கி விசுவாசிகளை நம்ப வைக்கிறார்கள். இதற்கென்று உலக அளவில் கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படுகிற மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ப்ளூபீம் ப்ராஜெக்ட் என்று பெயர். அந்த திட்டத்தில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஹாலோகிராம் என்கிற பிரிவின் மூலமாகத்தான் இந்த மாய தோற்றங்களை சேட்டலைட் மூலமாக லேசர் கதிர்களை கொண்டு உருவாக்கி உண்மை போல மேகங்களில் 3 டைமென்ஷனில் உருவாக்கி அந்த உருவங்களை வானத்தில் பரவவிட்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறார்கள். இது மிகப்பெரிய சதி திட்டம் இதில் இருக்கிறது. முதலில் ஏன் இப்படி மேகங்களில் உருவங்கள் தெரிவதைப் போல காண்பிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இயேசுவின் ரகசிய வருகை விரைவில் நடக்கும் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அதே நேரம் சாத்தானுக்கும் தெரியும். எப்படியாவது ஒரு கூட்டம் ஜனங்களை அதற்குள் வஞ்சித்து விட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்தவத்திற்கு எதிரான மனிதர்களை சாத்தான் தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட மாய தோற்றங்களை மேகங்களில் உண்மையான உருவங்களைப் போல காண்பிக்கிறான். நம்முடைய தரிசனங்களில், சொப்பனங்களில் தேவன் நமக்கு சில ஆவிக்குரிய விஷயங்களை காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அது உண்மை. அவற்றிற்கும் இப்படிப்பட்டவைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்பாற்பட்டவை. ஆவிக்குரிய அனுபவங்கள் அவை. அதை குறித்து பேசவில்லை. இன்றைய நாட்களில் நாம் அதிகமாக கேள்விப்படுகிற, பார்க்கிற விஷயங்கள் மேகங்களில் வான தூதன், தேவதூதன் பறந்தான், வெள்ளை குதிரை ஓடி வந்து நின்றது, இயேசுவின் கரங்கள் விரித்து நின்றார், 2 கரங்களை கண்டேன் என்று சொல்வதும், நாமே கூட நேரில் அப்படி பார்த்திருந்தாலும் யாராவது இப்படிப்பட்ட வீடியோக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாலோ அவை எல்லாமே 100% போலியானவைதான். பிசாசால் ஏவப்பட்ட மனிதர்களால் டெக்னாலஜியை பயன்படுத்தி மேகங்களில் உருவாக்கப்படுகிற போலியான தோற்றங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ளூபீம் ப்ராஜெக்ட் என்பது 1990களில் அப்போதே இந்த சதி திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் இந்நாட்களில் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கப்பட்டு ஆச்சரியமாக நம்பப்பட்டு பேசப்படுகிறது. ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட மாய தோற்றங்களை மேகங்களில் உருவாக்குகிறார்கள் என்று பார்ப்போம். அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கிறது. அவை என்னவென்று பார்ப்போம். முதலாவது காரணம், இயேசுவின் ரகசிய வருகைக்கு காத்திருக்கிறவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கமாகும். இரண்டாவதாக, ரகசிய வருகை முடிந்த பிறகு முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இப்படி செயற்கையான போலி உருவங்களை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்கள் உண்மை என்று நம்பும்படி செய்கிறார்கள். ஏன் என்றால், இப்படி வானத்தில் இயேசுவின் உருவத்தையும் தேவதூதர்கள் பறப்பதையும் பரலோக நகரத்தையும் போலியாக காண்பித்து உண்மையிலேயே தாங்கள் பார்ப்பதாக, தேவன் இப்படி தங்களுக்கு காண்பிப்பதாக கிறிஸ்தவர்களை முதலில் நம்ப வைத்து ஒரு நாள் இயேசுவின் ரகசிய வருகை நடுவானத்தில் நடப்பது போலவும் அந்த மோசடிக்காரர்கள் காண்பிப்பார்கள். இயேசு தேவதூதர்களோடு கூட மத்திய ஆகாயத்தில் மேகங்கள் நடுவே வந்து நிற்பது போலவும், அவர் 2 கரங்களை விரித்து ஜனங்களை அழைப்பது போலவும்,
பூமியிலிருந்து பரிசுத்தவான்கள் சாறை சாறையாக மேலே இயேசுவை நோக்கி செல்வது போலவும் காண்பிப்பார்கள். பின் அந்த சீன் அப்படியே மறைந்து விடுவதைப் போலவும் காண்பிப்பார்கள். இதனால் என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே அடிக்கடி மேகங்களில் கிறிஸ்தவத்திற்கு சம்பந்தப்பட்ட பல காட்சிகளை நேரில் போலியாக பார்த்து அதை உண்மை என்று நம்பி ஆச்சரியப்பட்ட உண்மையான பரிசுத்தமான விசுவாசிகள் கூட அந்த இரகசிய வருகையின் போலியான தோற்றத்தையும் உண்மை என்று நம்பி வஞ்சிக்கப்படுவார்கள். இதனால் என்ன ஆகும் தெரியுமா? உண்மையிலேயே இரகசிய வருகை நடந்திருக்காது. ஆனால் கிறிஸ்தவ எதிரிகள் அதை லைவாக மீடியாக்களில் ஒளிபரப்பவும் செய்வார்கள். இரகசிய வருகை நடப்பதற்கு முன்பே அது நடந்துவிட்டது என்று ஆதாரத்துடன் காண்பிப்பார்கள். மேலும் வரும் நாட்களில் இப்படி செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது போலியானது. பரிசுத்தவான்கள் எல்லோரும் பூமியில் தான் இருப்பார்கள். வருகை நடக்கவில்லை அல்லவா? ஆனால் ஏற்கனவே வானத்தில் பல தோற்றங்கள் தெரிந்ததாக பலர் கூறியதை நம்பியவர்கள் இயேசுவின் இரகசிய வருகையும் நடந்துவிட்டது, அது நாம் கைவிடப்பட்டு விட்டோம் என பயந்து வேதனைப்பட்டு புலம்ப அதிக வாய்ப்பு இருக்கிறது. அநேகர் நாம் இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லையே என்கிற ஆதங்கத்தில் விசுவாசத்தை விட்டு விலகி பின்மாற்றத்தில் போவதற்கும் அநேகர் வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணி கொள்வதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இப்படி நம்பி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பு எகிப்தில் 4000 பேர் தற்கொலை பண்ணி கொண்ட வரலாறுலாம் இருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம், சில வருஷங்களுக்கு முன்பு எகிப்தில் பயங்கர கலவரம் ஏற்பட்டு அந்த வன்முறையில் அநேகர் கொலை செய்யப்பட்ட போது அந்த கலவரங்களின் நடுவே ஒரு பச்சை குதிரை கடந்து செல்வது போன்ற காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அதை இன்னும் நம்மில் அநேகர் ஞாபகம் வைத்திருக்கலாம். சில ஊழியர்கள் கூட வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மங்கின நிறமுள்ள குதிரை புறப்பட்டு வந்துவிட்டது என்று பிரசங்கங்கள் கூட செய்தார்கள். ஆனால் அந்த பச்சை குதிரை என்பது உண்மையான குதிரை அல்ல. அது ஹாலோகிராம் மூலமாக மனிதனால் போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு மாய தோற்றம் என்று பிறகு நிரூபிக்கப்பட்டது. எனவே இந்த கடைசி நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். இயேசுவின் இரகசிய வருகையை பூமியில் உள்ள யாராலும் தங்கள் கண்களால் பார்க்கவே முடியாது. இரகசிய வருகையின் சம்பவத்தை யாரும் போட்டோவோ வீடியோவாகவோ எடுக்க முடியாது. ஒரு இமை பொழுதில் நாம் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைவிடப்படுகிறவர்கள் கண்களுக்கு அந்த சம்பவம் தெரியாது, அவர்களால் பார்க்க முடியாது. சேட்டலைட் மூலமாகவோ ரேடார் மூலமாகவோ அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதில் தெரியாது. எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டோம். மாம்ச சரீரத்தில் இருந்தால்தான் படம் பிடிக்க வீடியோ எடுக்க முடியும். நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆவியின் சரீரமாக மாறிவிடுவோம். அப்படி ஆவியின் சரீரத்தில் நாம் செல்வதை பூமியில் உள்ளவர்களில் மாம்ச கண்களால் பார்க்கவும் முடியாது, வீடியோ எடுக்கவும் முடியாது. வீடியோவில் அந்த காட்சி பதிவாகவும் செய்யாது. எனவே இரகசிய வருகை வானத்தில் நடக்கிறது, முடிந்துவிட்டது என்பதை நாம் பூமியிலிருந்து நாம் மாம்ச கண்களால் பார்த்தாலும் சரி, அப்படி வீடியோக்களும் போட்டோக்களும் வெளிவந்தாலும் சரி, அது உண்மை அல்ல. யாரும் அதை உண்மை என்று நம்பி ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அடுத்து இரண்டாவதாக என்ன காரணம் என்றால், இது இரகசிய வருகை முடிந்த பிறகு கைவிடப்பட்டவர்களை ஏமாற்றி முழு உலக நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இப்போதே உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். எப்படி என்று பார்ப்போம். சமீப நாட்களில் ஏலியன்ஸ் என்றும் வேற்றுக்கிரகவாசிகள் என்றும் பறக்கும் தட்டுகளில் வேற்றுக்கிரகவாசிகள் ஏலியன்ஸ் பூமிக்கு வருகிறார்கள், நாங்கள் பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், வானத்தில் அதிவேகமாக பறந்து வந்தது என்ற செய்திகளையும் வீடியோக்களையும் அதிகமாக இன்றைய நாட்களில் பார்க்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். இவை எல்லாமே ஏலியன்ஸ், வேற்றுக்கிரகவாசிகள், பறக்கும் தட்டுகள், எல்லாமே யூஎஃப்ஓ எல்லாமே இந்த ப்ளூ பீம் ப்ராஜெக்ட் மூலமாக, ஹாலோகிராம் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்படுகிற போலியான உருவங்கள் தான், மாய தோற்றங்கள் தான். மிக சுவாரஸ்யமான ஏலியன்ஸ் கதைகளை இந்நாட்களில் தீவிரமாக பரப்புகிறார்கள். அவற்றை உண்மையிலேயே நடந்ததாக
பார்த்ததாக நம்புகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். பூமியை தவிர வேறு எந்த கிரகத்திலும் மனிதர்கள் கிடையாது, அங்கே வாழவும் முடியாது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன. வேறு எந்த கிரகங்களிலும் எப்படிப்பட்ட மனிதர்களும் வேறு எந்த உயிரினங்களும் கிடையவே கிடையாது. ஏன் அந்த சதி கோட்பாட்டுக்காரர்களாகிய கிறிஸ்தவ விரோதிகள் அப்படி வேற்றுக்கிரகவாசிகள், ஏலியன்ஸ் பறக்கும் தட்டுகளில் பூமிக்கு வந்து பறந்து வருகிறார்கள், உடனே மறைந்து விடுகிறார்கள், நம்மை விட அவர்கள் மிக அதி புத்திசாலிகள் என்று கட்டுக்கதைகளையும் போலியான அப்படிப்பட்ட உருவங்களையும் வானத்தில் தெரியும்படி மாய தோற்றங்களை உண்டாக்குகிறார்கள் என்றால், இயேசுவின் ரகசிய வருகை நடந்த பிறகு பூமியில் கைவிடப்பட்ட திரளான ஜனங்கள் இருப்பார்கள். கோடாகோடி பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதும், இயேசு வந்து அழைத்து சென்றதும், ரகசிய வருகை முடிந்து விட்டதும், இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியில் கைவிடப்பட்டவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு புரியவும் செய்யாது. எனவே முழு பூமியில் உள்ளவர்களும் பெருங்குழப்பத்தில் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் பயத்திலும் நடுக்கத்திலும் என்ன நடந்தது என்று புரியாமல் பேரதிர்ச்சியில் இருப்பார்கள். அப்போதுதான் அந்திகிறிஸ்து சமாதானம் பண்ணுகிறவனாக வெளிப்பட்டு இப்படி அவனுடைய ஆட்களை வைத்து ஏலியன்ஸ்களாகிய வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுகளில் பூமிக்கு படையெடுத்து வந்து பூமியில் உள்ள கோடிக்கணக்கானோரை பிடித்து வேற்று கிரகங்களுக்கு அவர்களை கொண்டு போய்விட்டான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஏலியன்ஸ் உருவங்களையும் ஏராளமாக வானத்தில் மாய பிம்பங்களாக காண்பிப்பார்கள். எனவே ஏற்கனவே ஏலியன்ஸ் உருவங்களை பார்த்தவர்கள், அந்த கதைகளை கேட்டு நம்பியவர்கள் பிறகு அந்திகிறிஸ்து சொல்கிற அந்த பொய்யையும் நம்புவார்கள். எனவே இனி அவன் என்ன சொல்வான் தெரியுமா? எனவே இனி எல்லா நாட்டினரும் ஒன்று சேர்ந்தால்தான், நாம் தனித்தனியாக செயல்படாமல் ஒன்றாக ஒரே கட்டுப்பாட்டில் ஒரே சட்டத்திட்டத்தில் வந்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் இனி மீதம் இருக்கிற ஜனங்களையாவது வேற்றுக்கிரகவாசிகளிடமிருந்து தப்புவிக்க முடியும் என்று பொய் சொல்லி முழு உலகத்தையும் தான் ஒருவனுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவான். ரகசிய வருகை நடப்பதற்கு முன்பு ஒரு கூட்டம் மக்களை எப்படியாவது வஞ்சித்து விட வேண்டும் என்றும், ரகசிய வருகை நடந்த பிறகு கைவிடப்பட்ட எல்லோரையும் ஏமாற்றி ஒரே ஆதிக்கத்தின் கீழ் அவர்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டே வானத்தில் மேகங்களில் பலவித போலியான மாய உருவங்களையும் காட்சிகளையும் 3 டைமென்ஷனில் உருவாக்கி பரவவிட்டு ஏமாற்றுகிறார்கள். எனவே இப்படிப்பட்டவைகளை நம்பி வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆமேன்.